ஹீரோவுக்காக கதை எழுதுறவங்க ஏராளம். ஆனா கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்த்ரா இயக்குனரை நான் பாராட்டுகிறேன். உங்களோட மன வலிமை, ஏனென்றால் நீங்கள் பாலாவின் சிஷ்யன், பாலு மகேந்திரனின் சிஷ்யன். பாலு மகேந்திரா என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர், தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர். அவரிடத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்த்ரா. அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் தருவார்கள், கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இது கதாநாயகன் என்று சொன்னால் வெளியில் சிரிப்பார்கள். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகுதான், ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த தம்பி அற்புதமாக நடிக்க வச்சிருக்காங்க. உயரம்தான் குள்ளம், ஆனால் உள்ளம் உயரம் இல்லை. உயர்ந்த உள்ளம். உயரமா தடியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு ஒரு கருமமும் கிடையாது. ஆனால் உள்ளம் நிறைந்தவர்களால் இந்த நாட்டுக்கு பெரும் பெருமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான். நெடுஞ்செழி உயரமா இருப்பார், அன்பழகம் உயரமா இருப்பார், டாக்டர் கலைஞர் கூட உயரமா இருப்பார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் போறார். அங்க வட இந்தியக்காரன் பூரா கொழுத்து போயிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு 150 கிலோ 200 கிலோ உள்ள வந்தாங்க. ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிட்டு எம்பிக்கள். ஆனால் அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார். அவரை அப்போ கிருஷ்ணமாச்சாரியார், டிடி கிருஷ்ணமாச்சாரிய, மாபெரும் பொருளாதார நிபுணர். கிருஷ்ண மேனன், இராணுவ மந்திரி, மிகப்பெரிய பேச்சாளர், 2 மணி நேரம் பேசுவார் உலக வழக்குகளை. நேரு பிரான், பிரைம் மினிஸ்டர். அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார். எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள். இவர் ஒரு எம்பியா, தமிழ்நாட்டில் இருந்து வந்தாரா? அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. 10 நிமிஷம் தான் டைம், 10 நிமிஷம். அண்ணா பேச ஆரம்பிச்சார், ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார். பேச பேச அருவி கொட்டுவதைப் போலே ஆங்கில வார்த்தைகள், புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்விக்கிறது. நேரு அசந்து போனார். சபாநாயகர் பெல் அடிச்சு டைம் ஆயிடுச்சுன்னார். ஆனால் நேரு சொன்னார், நோ, லெட் ஹிம் ஸ்பீக், அவர் பேசட்டும் என்று ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள். அங்கே உருவம் தழைக்கவில்லை, உள்ளம், அறிவு, அது வெற்றி பெற்றது. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவரே உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே, ராக்கெட் கொண்டு போனாரே, பொக்ரானில் அணுகுண்டு வெடித்தாரே, ஒரு ஒல்லியான அப்துல் கலாம். அப்துல் கலாம், அவரை பார்த்தால் உலக அழகன் அப்துல் கலாம் தான். அழகு போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல, அறிவை பார்த்து. அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், ஐ எம் நாட் ஹேண்ட்சம், நான் பெரிய அழகன் அல்ல, பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட்ஸ் டு சம்படி ஹூ வாண்ட்ஸ் மை ஹெல்ப். என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கரம் நீட்டுவேன், நான் அழகன் அல்ல. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எந்த அழகு யாரு? ஐஸ்வர்யா அழகுன்னுவான், குஷ்பு அழகுன்னுவான், தேவயானை அழகுன்னுவான். ஆனா அவங்க அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியறதில்லை. தன்னை பெற்ற தாய், தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறைவந்தவர்களை விட்டு விட்டு யாரையோ எங்கேயோ இருக்கிறதெல்லாம் அழகு அழகுன்னுவான். அவளை கேவலமாக விட்டது. அழகு என்பது உடலில் அல்ல, அவன் செய்கிற தொண்டில், அவனுடைய அறிவில். அப்படித்தான் நாகர்கோயிலில் அது ஊனமற்றவர் என்பதை நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றி ஊனமுற்றவர் என்று பேசக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள், திறனாளிகள், மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர்
டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். முன்ன மாதிரி இல்லைங்க, அந்த வெக்கப்படுறது கூச்சப்படுறதுலாம். இந்த பிள்ளைய, சின்ன பிள்ளைய, அவனுடைய சகோதரி தைரியமூட்டி தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற அந்த டயலாக் பூரா பிரமாதமான டயலாக், வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற டயலாக், ஒவ்வொன்றும் அற்புதமான டயலாக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.